மாட்டேன். எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும், தர்மம் நிலைநாட்ட வேண்டும். என் காதலருக்காக உயிர் வாழ்ந்தேன். என் காதலர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். படுபாவை பகையை தீர்த்துக் கொண்டு என் காதலரையே கொன்று குவித்து விட்டால் விடமாட்டேன். அம்மனையே நினைத்து வந்தேன். அனைதினமும் அம்மனையே கதி என்று நான் துதி பாடி வந்தேன். ஆனால் எனக்கு என்ன லாபம் கிடைத்தது? என் காதலர் உடலை அம்மன் ஆலயத்துக்கு எடுத்து செல்கின்றேன். நீதி கிடைத்தால் உயிர் வாழ்கிறேன், இல்லை என்றால் அம்மன் ஆலயத்தில் என் திகரையே விட்டு விடுகிறேன். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி தாயே, இந்த கிராமத்தை குறையில்லாமல் கட்டி காப்பாற்றும் அம்மா, இந்த கிராம தேவையான அம்மா, இந்த பாவியை பாரம்மா, வாழ வழியற்றவராக நிற்கின்றேன் அம்மா. எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தால் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் அம்மா உன் ஆலயத்தில் என் உயிரையே விட்டு விடுவேன் அம்மா. விஜயா, அம்மா கவலை வேண்டாம், கண்ணீர் வடிக்காதே. நான் யார்? வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் சூளி, கபாலி, வாராகி இது போன்ற 108 அவதாரங்களை எடுத்து என்னாலும் நாமஜெயத்தை படைத்தவள். என்னையே துதித்துக் கொண்டிருக்கின்றாய். எதற்காக? ஏன் உன் கணவன் இறந்து விட்டான் என்று. உன் கணவன் இறக்கவில்லை. அப்படியா? ஆமாம் அம்மா. விஜயா, அம்மா அது மட்டும் கிடையாது, இவர் உத்தமி, பத்தினி, தாய்க்கு தலைமகள், என்னையே துதித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் கணவனுக்கு உயிரை நான் கொடுக்கின்றேன். அப்படியா? என்னுடைய சக்தியினால் நீ அடைத்தால் உன் கணவன் உன்னை வந்து அத்தான்
அம்மா, என் காதலர் உயிரையே மீட்டு கொடுத்து விட்டாய். அவர் உயிரோடு வருவார் என்று நான் கனவிலும் காணவில்லை. அம்மா, அப்படியா? என் காதலரை சேர்த்து வைத்து விட்ட பிறகு என்ன தாயி? விஜயா, அம்மா. இப்பொழுதே உங்கள் இருவருக்கும் என் கண்முன்னே திருமணம் நடத்த என் காதலரை எப்பொழுது என்னோடு சேர்த்து வைத்தாயோ தாயி, இந்த பெரிய கரம் என்ற கிராமத்திலே முத்தாளம்மனாக அவதாரம் எடுத்து மக்களுக்கு எந்த குறையுமே இல்லாமல் வாயில்லாத ஜீவராசி ஆடு மாடு கோழி பன்றி இவர்களுக்கு எந்த அம்மையுமே போடாமல் மக்களுக்கும் குறையில்லாமல் நீதான் தாயை கட்டி காப்பாற்ற வேண்டும். அம்மா, நீதான் காப்பாற்ற. விஜயா, இதற்கு பிறகு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு குறை என்று ஒன்று இருந்தால் என்னை அம்மா என்று குரல் கொடுங்கள். உங்களையும் காத்து உங்கள் குடும்பத்தினையும் காத்து இந்த ஊர் மக்களையும் காத்து நான் சர்வசக்தியாக அவதாரம் எடுப்பேன். அப்படி என்றால் நான் வருகிறேன். உன் சித்தனுடைய பாக்கியம் தாயி. பெரியவர்களே, தாய்மார்களே,